வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டித் தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் தயாராயிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம். இது சங்கரி டியூட்டோரியல். நான் உங்கள் சங்கரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நூலும் ஆசிரியரும் பகுதி 2. ஏற்கனவே நூலும் ஆசிரியரும்ன்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் இருக்கிற லிஸ்ட்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கும் இந்த மாதம் நடக்க இருக்க டிஆர்பி துணை பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நேரமின்மை காரணமாக இந்த வீடியோவில் நான் பெருசாக எக்ஸ்பிளனேஷன் எதுவும் கொடுக்க விரும்பலை. வெறும் நூலும் ஆசிரியரை பற்றிய லிஸ்ட் அவுட் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். கனிச்சாறு, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என்சுவை 80, மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள், இந்த நூல்களை எல்லாம் எழுதினது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து சொல்லாய்வு கட்டுரைகள், இதை எழுதினவர் தேவநேய பாவாணர். புயலிலே ஒரு தோணி சிங்காரம், நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம், மா நன்னன். பச்சை நிழல், உதயசங்கர். குயில் பாட்டு, பாரதியார். அதோ அந்த பறவை போல, ச முகமது அலி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பனி காரணமாக வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உலகின் மிகச்சிறிய தவளை, எஸ் ராமகிருஷ்ணன். கோபல்லபுரத்து மக்கள் மற்றும் சிறுவர் நாடோடி கதைகள், கி ராஜநாராயணன். திருக்குறள் தெளிவுரை, திருக்குறளுக்கு நிறைய பேர் தெளிவுரை எழுதியிருக்காங்க. திருக்குறள் தெளிவுரை அப்படின்ற பேரில் வ.உ. சிதம்பரனார் எழுதியிருக்காரு. 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன். உனக்கு படிக்க தெரியாது, கமலாலயன். சிறந்த சிறுகதைகள் 13, தமிழ் எழுதினது வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன், தமிழில் வே. ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி, தமிழில் எம்.பி. அகிலா. தக்கையின் மீது 4 கண்கள், சா. கந்தசாமி. என் கதை, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். வேருக்கு நீர், ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர், நா. முத்துசாமி. அறமும் அரசியலும், மு. வரதராசனார். தமிழரின் தத்துவ மரபு, அருணன். எண்ணங்கள், எம்.எஸ். உதயமூர்த்தி. இப்போ மொத்தமே 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடியது செய்யுள் பகுதிகளுக்குரியதை தவிர்த்து இதுதான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டாலே தாராளமாக உங்களால் நூலும் ஆசிரியரும் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இங்கே இந்த இடத்துல இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் உங்கள் சங்கரி.